அடுத்ததாக காத்திருக்கு வாசமல்லி பூத்திருக்கு. இது தன்முனை கவிதைகள் நூல். இதை வெளியிடுபவர் கவிச்சுடர் நா. கல்யாணசுந்தரம் அவர்கள். எங்கும் தமிழை முழங்க கேட்போம், எதிலும் தமிழை வழங்க கேட்போம், பொங்கும் தமிழின் இலக்கிய சுவையை பூமியின் மீது உலவ விடுவோம். கங்கை தவழும் கன்னித்தமிழை இமயம் கடந்தும் கொண்டு சென்றோம். திங்கள் செல்லும் விண்வெளி பாதையில் இனி மங்கா தமிழொலி சிந்திட காண்போம் என்று தமிழன்னையை வணங்கி, இந்த இனிய வேளையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆண்டோர்கள், சான்றோர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அத்துணை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கம். என்னோடு இங்கே இணைந்து நூல்களை வெளியிட வந்திருக்கின்ற அத்துணை பெரியோர்களுக்கும், தமிழ் சான்றோர்களுக்கும், ஐயா பத்திரிகையாளர் நம்முடைய ராம்ஜி ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மக்களின் குரல், அதனால தான் அதிகமான நேரம் எடுத்துட்டார். என்ன, அது நாம் உண்மையிலே வரவேற்க தகுந்தது. வரவேற்புரை மட்டுமல்ல, இங்கே இறைவணக்கம் முதல் பரதம் வரை அத்துணை கலைஞர்களையும் மிக அற்புதமாக பாராட்டி பேசினார். அவரை வழிமொழிந்து அடுத்த சத்யநாராயணன் அவர்கள் மிகச்சிறப்பாக ஒரு அத்துணை சான்றோர்களையும் வரவேற்றார். அவரையும் நான் வழிமொழிந்து இப்பொழுது இந்த நூல் தன்முனை நூல், தன்முனை கவிதைகள் என்கின்ற புதிய கவிதை வடிவமைப்பை கொண்டு எழுதப்பட்ட வாசமல்லி பூத்திருக்கு. அன்புடன் ஆனந்தி அவர்கள், இது முதல் நூல் அல்ல, ஏறக்குறைய 4வது நூல் என்று நினைக்கிறேன் இல்லையா? தன்முனை கவிதைகள் 4வது நூல். அவளின் நாள் குறிப்பேடு என்கின்ற அற்புதமான ஒரு நூலை ஏற்கனவே அவங்க வெளியிட்டு ஒரு முத்திரை பதித்திருக்கிறார்கள். அமெரிக்கா எழுத்தாளர், ஒரு கவிஞர் எழுதிய ஒரு முதல் நூல், அமெரிக்காவிலிருந்து வெளியான முதல் நூல் அந்த அவளின் நாட்குறிப்பேடு. இதுபோல பல சாதனைகளை புரிந்திருக்கின்ற நம்முடைய அன்புடன் ஆனந்தி அவர்கள் கல்வெட்டு தமிழிலும் இந்த தன்முனை நூலை வெளியிட்டு ஒரு அற்புதமான ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பதிவு செய்திருக்கிறார்கள். அதை தன்முனை கவிதைகளுடைய வரலாற்றில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரு முழு முயற்சியாக தன்முனை கவிதைகளை ஒரு ஏணிப்படியில் ஏற்றி இன்று உச்சத்துக்கு கொண்டு சென்றவர் நம்முடைய கன்னிக்கோயில் ராஜா அவர்கள். இவர்கள் இருவரும் இணைந்து தன்முனை கவிதைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இவர்கள் தன்முனை திருவிழா என்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நடத்த இருக்கிறார்கள். அது மார்ச் 30ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த விழாவிலே ஏறக்குறைய 10 நூல்களுக்கு மேலே தன்முனை கவிதைகளை வெளியிட அவர்கள் தயாரிப்பில் இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்வான செய்தி. இந்த நானிலு என்கின்ற தெலுங்கு வகை கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் ஒரு முனைப்பில் தன்முனை கவிதைகள் என்ற தமிழில் முழுக்க முழுக்க அதை பதிவு செய்து தமிழுக்கு ஏற்ற இலக்கண வரையறை கொடுத்து இந்த கவிதையை நான் 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினேன். இது ஏறக்குறைய 8ஆம் ஆண்டில் நடைபோட்டு கொண்டிருக்கிறது. சத்யநாராயண ஐயா கேட்டுக்கொண்டது போல இப்ப அயல் மொழியிலிருந்து கவிதை தழுவலை அதனுடைய வடிவமைப்பை நம்ம கொண்டு வந்தா கூட அதை முழுக்க முழுக்க தமிழிலே பெயரிட வேண்டும் என்று தன்முனை கவிதைகள் என்று நான் பெயரிட்டு இன்று ஏறக்குறைய 80 நூல்களை தாண்டி கவிஞர்கள் தங்களுடைய படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்தை விட நான் இன்று ஏன் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால், ஒரு மகிழ்வான அறிவிப்பு. இது ஏற்கனவே நிகழ்ந்து விட்ட நிகழ்வுதான். எப்படி என்றால், சென்ற வாரம் அன்புடன் ஆனந்தி அவர்களும் நம்முடைய கன்னிக்கோயில் ராஜா அவர்களும் எமது இல்லத்திற்கு வருகை தந்து ஒரு தன்முனை கவிதைகளுக்கு என்று ஒரு நூலக அலமாரியை திறந்து கொடுத்தார்கள். இது எனது வாழ்க்கையிலே தன்முனை கவிதை வரலாற்றிலே இடம் பிடித்த ஒரு அற்புதமான ஒரு தருணம். இதை முகநூலிலே பதிவிட்டு இருக்கிறோம்.
செய்தியாகவும் வந்திருக்கிறது. மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி இது. இந்த நூல் வாசமல்லி பூத்திருக்கு. இந்த நூலில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வியந்து போனேன். எல்லாரும் பார்க்குறேன், இது வரைக்கும் தன்முனை கவிதை நூல்கள் வெளியிட்டதில் வந்து ப்ளைனாக வந்து கவிதைகளை வெளியிடுவார்கள். அந்த கவிதைக்கு அணிந்துரை, வாழ்த்துரை என்று இருக்கும். நூலாசிரியர் இல்லை அந்த கவிதையினுடைய ஆத்தர் வந்து எப்படி அதை எழுதியிருப்பாருங்கன்னா, ஆரம்பம் முதல் இறுதி வரை அந்த 4 வரி கவிதைகளை ஒரு பக்கத்துக்கு 3 4 வெளியிட்டு முடித்து விடுவார்கள். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்முகத்தன்மையை நான் காண்கிறேன். ஏன்னா தன்முனை கவிதைகளில் இவங்க ஒவ்வொரு புத்தகத்திலையும் வந்து ஒரு புதிய அம்சங்களை வந்து கையாள்வதில் வல்லவர் நம்முடைய அன்பழகன் ஆனந்தியார். இதில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக ஒரு 7 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். இந்த 7 பகுதியில் பார்த்தீங்கன்னா இயற்கை, முதல்ல இயற்கையை கொண்டு வந்தாங்க. அடுத்து மழை, காதல், தாய்மை, மழலை, சமூகம், விழிப்புணர்வு, இந்த மாதிரி ஒரு 7 பிரிவுகளாக பிரித்து அதில் ஒரு தமிழ் ஆளுமைகளினுடைய கையாடல்களை, அவர்கள் வெளிப்படுத்திய கருத்துக்களை ஒரு பக்கத்தில் வெளியிட்டு அதுக்கு பிறகு அவருடைய கவிதைகள் 10 கவிதைகள் என்று பிரித்து ஒரு 70 கவிதைகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நூலை அவசியம் நீங்கள் வாங்கி படிக்கணும். இதில் இந்த தலைப்பை வரிசைப்படுத்துதலில் கூட ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யோசிச்சு பண்ணாங்களோ இல்லை தானாக அமைந்ததோ என்று நினைக்கிறேன். மனித உயிர்கள் பிறப்பதற்கு முன், தோன்றுவதற்கு முன் என்ன எப்படி இருந்தது உலகம்? இறைவன் இயற்கையும் இந்த உலகத்தையும் படைத்தான். அதுதான் வந்து இவங்க முதல்ல இயற்கையை கொண்டு வந்தாங்க. மனித வழிபாட்டிலே இயற்கை இருந்தது. அப்போ மழை பெய்தது. அவங்க அடுத்த தலைப்பு அது மழை. இயற்கையை வழிபடும் போது மழையை வந்து முக்கியத்துவம் கொடுத்து, வருணனை முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் வழிபட்டார்கள். அதுக்கு அடுத்த இது பார்த்தீங்கன்னா காதல். மனிதன் உருவெடுத்தவுடன் எப்படி ஆதாம் ஏவாள் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் அந்த காதல் வயப்பட்டவர். அதற்கு தான் அந்த மனித இனமே தோன்றியது. அது அடுத்த தலைப்பாக கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, அந்த மனித வர்க்கத்தினுடைய மூல காரணம், மூல அவதாரம் மூலமாக நாம் வந்து வணங்குகின்றது தாய்மை. அது தாய்மை என்கின்ற தலைப்பை அடுத்தபடியாக கொடுத்துருக்காங்க. அந்த தாய்மையினுடைய உணர்வுகள், அவர்களுடைய உணர்ச்சி பிரவாகங்கள், அவர்கள் பேணி காக்கின்ற பிள்ளைகளினுடைய எதிர்கால தன்மை எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கின்ற ஒரு தன்மை, அந்த நுணுக்கம், அவற்றை எல்லாம் தாய்மையின் என்ற தலைப்பிலே கொடுத்திருக்கிறார். அடுத்த பிரிவு பார்த்தீங்கன்னா மழலை. அந்த மழலை இன்பம் என்பது மனிதர்கள் நுகர்கின்ற ஒரு அற்புதமான தருணம். அதை அழகாக அடுத்த தலைப்பாக அமைச்சது. சரிங்க, இது எல்லாமே வந்தது. அப்புறம் ஒரு கட்டமைப்பு கொடுக்கணும் இல்லையா? அந்த கட்டமைப்பு என்பது சமூகம். இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும், இந்த சமூகத்தினுடைய அங்கங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்முனை கவிதைகள் எல்லாம் முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இன்னொன்று இருக்கு. இந்த சமூக நாடும் வீடும் நலமோடு இருக்க வேண்டும் என்றால், இந்த சமுதாயம் ஒரு கட்டமைப்போடு இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு மனிதனும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதுதான் கடைசி தலைப்பாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கோர்வை எப்படி பகுத்து இப்படி அவர்கள் வெளியிட்ட இந்த கவிதைகளை பகுத்து கொடுத்தார்கள் என்று நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்று சொல்கிறாங்க, ஒரு தனித்துவம் வாய்ந்த தன்முனை கவிதையினுடைய புத்தகம். இது அன்புடன் ஆனந்தி. இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் நான் சொல்லணும்னா நிறைய கவிதைகளை சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு கவிதையை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு, வாசம் உள்ளவரை பூவின் ஆயுள், வாசம் உள்ளவரை பூவின் ஆயுள், நேசம் உள்ளவரை காதலின் ஆயுள். இதை வந்து நீங்கள் ரொம்ப நிறைய இந்த உள்ள அர்த்தம், அதாவது சொல்ல ஒரு நுணுக்கம் இதில் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பூ என்பது மலர்ந்து மனம் வீசுகிறது. ஏன்னா அதனுடைய ஆயுள் என்பது அது வாடி உதிரும் வரை என்பது ஒரு ஒரு பார்வை, சம பார்வை. ஆனால் நேசம் உள்ளவரை காதலின் ஆயுள். நான் எல்லாரும் காதலிக்கிறாங்க. ஆண் பெண் உறவுகளுக்கு ஒரு முந்தைய அத்தியாயம் அது.
இது ஒரு பால் உணர்வு என்றெல்லாம் விமர்சிக்கப்படுகிறது. ஆனா அந்த காதலினுடைய ஆய்வுகள் என்பது எது வைக்கிறது? நேசமும் பாசமும் அன்பும் இணைந்ததுதான் அந்த காதலுடைய பயணிப்பு திருமணம் வரை சென்று முடியும். அது மட்டுமல்ல, திருமணம் முடித்த பிறகும் அவர்களுடைய ஆயுட்காலம் முழுவதும் அந்த நேச உணர்வுகள் தான் அடிப்படையாக இருக்கின்றன என்று அற்புதமான ஒரு 4 வரிகளிலே தன்முனையிலே அழகாக கூறியிருக்கிறார்கள். இப்படி தன்முனை கவிதைகளுக்கு என்றே அமெரிக்காவில் இன்று வாழ்ந்து வருகின்ற நம்முடைய அன்புடன் ஆனந்தி அவர்களை மனதார பாராட்டுகிறேன். இவங்க கடைசியில ஒரு தன்முனையிலே ஒரு வார்த்தை சொல்லிடும். அன்பை தம்மோடு இணைத்து ஆனந்தப்படும் கவிஞர். அன்பை தம்மோடு இணைத்து ஆனந்தப்படுகின்ற கவிஞர். அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டு அமுத தமிழ் பணி ஆற்றுகின்றார் என்று சொல்லி மேலும் இது போன்ற பல நூல்களை படைக்க வேண்டும். தன்முனை வரலாற்றில் இவர் ஏற்கனவே ஒரு நல்ல இடத்தை பிடித்திருக்கிறார். இன்னும் இவருடைய படைப்புகளை எதிர்நோக்குகிறேன். இவர் வாழ்க வளமுடன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து அபிஸ் பிரில்லியன்ட் ஐடியா என்ற சிறுகதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அபிக்கு வந்த யோசனை என்ற புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். இந்த நூலை வெளியிட்டு அறிமுகம் செய்து வெளியிடுபவர் தங்கமங்கை மீனா திருப்பதி அவர்களை அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கையும் விளங்கு இனிய தமிழ் வணக்கம். விழா நாயகி அன்பும் பண்பும் பாசமும் நிரம்ப பெற்றவர். அதனினும் அதிக திறமைகள் அவருடைய உயர்வுக்கு வளத்திற்கு அதிகமாகவே பெற்றவர். நெல்லை மிஷிகன் அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கு இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கம். Abyss Brilliant Idea, the name of this book. I should say the writer's idea, Abyss Brilliant Idea, because why should I say this? Our government, Tamil Nadu government, following bilingual policy. In this book, Abyss idea teaches us means for the children very good lessons. Nowadays, birthday parties, surprise birthday parties are very common. In my childhood days, some of us didn't celebrate their birthday with parents. They didn't even remember their children's birthday. Here, Abhi wants to celebrate her friend's birthday. Nice, no? It also teaches cleanliness, washing hands, and also helping. நல்ல படிக்கும் போது நான் 6லிருந்து 60 வரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் 58லிருந்து 6க்கு வந்துட்டேன். அதுவும் ஆனந்தி எப்படி பேசுவாங்களோ அப்படியே அவங்களுடைய குரல் ஒளியிலேயே நான் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு கேட்ட அனுபவம், நேரலையும் பார்த்த அனுபவம். அவ்வளவு ஒரு பிள்ளைகளுக்கு காட்சிப்படுத்தி நல்ல ஒரு ரசித்து படிக்கக்கூடிய அருமையான புத்தகம். நிறைய நல்ல பழக்க வழக்கங்களை இதிலே புகுத்தி இருக்கிறார்கள்.
3 கதைகள் இதை டிரான்ஸ்லேட் பண்ண மேனகா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். அம்மா கேரக்டர், ஆல் தி 3 ஸ்டோரிஸ் அம்மா கேரக்டர் சொல்லுவாங்க அப்படின்னு நான் அவங்க வீட்டுல செய்யற அப்படின்ட்டு பேசுறது, பிள்ளைகிட்ட பேசுறது இது மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால அவர்களுக்கு அந்த கதைகளை சொல்லி இருக்கிறார்கள். அருமையான ஒரு புத்தகம். நேரம் அதிகமாக நான் எடுத்துக்கொள்ள போவதில்லை. அவர்களுடைய திறமை அப்படிங்கிறது நாங்க கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு ஜுசுப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, 11 புத்தகம் அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதுவும் வேறு வேறு தளத்திலே சிலர் கவிதையாக எழுதுவார்கள், கவிஞர்களாக மட்டும் இருப்பார்கள், சொற்பொழிவாளர்களாக மட்டும் இருப்பார்கள். இவர்கள் திடீர்னு அந்த பேரெல்லாம் கேள்விப்படவே முடியல. ஹைக்கூக்கு போறாங்க, லிமரிக் போறாங்க, தன்முனை கவிதைகள்ங்கிறாங்க, நாட்குறிப்பு, அது மாதிரி ஏகப்பட்ட கலைகளை, ஒரு திறமைகளை உள்ளடக்கிய ஆனந்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி நன்றி. அடுத்த புத்தகம் சோர்விலால் பெண், திருக்குறள் அறத்துப்பாலுக்கு பொழிப்புரையாக எழுதப்பட்ட தன்முனை கவிதைகள். இதை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்குபவர் முனைவர் ப. தாமோதரன் அவர்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். 11:51 ஆகப்போகுது. 5 நிமிடம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும் என்ற 484வது குறள். நேரத்தில் செய்தால் உலகத்தை பெறலாம். எனக்கு கூட நிறைய பேசணும்னு ஆசை. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நஞ்சத்தெல்லாம் வெளிப்படுத்தணும், புலப்படுத்தணும்னு ஆசை. ஆனா புத்தர் சொன்னாரு ஆசை வேணான்னு. எதை வேணான்றாங்களோ அதை செய்யணுன்றதுதான் மனித மனமும் கூட. இவர் பேசாம நான் 5 நிமிஷத்துல முடிச்சிருப்பேன், இவர் 5 நிமிஷத்துல முடியினார். இப்ப ஏன் 5 நிமிஷத்துல நான் முடிக்கணும்? நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்தா நான் ஆனந்தி கோச்சுக்குவா போறாங்க. இல்லை நீங்க என்ன வேணாம் நான் சொல்ல போறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஏன்னா திருக்குறள்ல ஒரு அருமையான குறள் இருக்கு, 649. பல சொல்ல காமுறுவர், மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். சுருங்க சொல்லி விளங்க தெரியாத போதுதான் பல சொற்களை தேடிக்கொண்டிருப்போம் என்று சொல்லுகிறார். Brevity is the soul of wit என்று ஷேக்ஸ்பியர் சொல்வார். அறிவின் ஞானமே சுருக்கமும் நுண்மையும் தான் என்று சொல்வார். அதனால 11:51 தொடங்கும் நான் முடிக்கும் பொழுது 11:55 இருக்கும், இல்ல 11:56 இருக்கும். நான் யாரையும் புகழ, ஏன்னா இங்க இருக்க அத்தனை பேருமே சான்றோர்கள், அனைவரையும் வணங்குகிறேன். என் முன்னே இருக்கக்கூடிய என்னினும் அறிவுமிக்க அவையினரை வணங்குகிறேன். இந்த அவைக்கு எவ்வளவு கூட்டம் வரும்ன்றது முக்கியம் இல்லை, எத்தனை நாட்டம் உள்ளவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த அவைக்கு சரி. ஏன்னா திருவள்ளுவர் தெளிவா சொல்லுவார், எங்க போய் பேசணும், கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல்தறிதல் வல்லாரகர். 717வது குறள் 72வது. எந்த அவையில பேசணும்னா நீ சொல்றது நல்லா விளங்கிக்கிறாங்களா அந்த அவையில பேசு, கேட்டவனோட உனக்கு பெருமைன்ற. எனக்கு பெருமை மணி 11:52. ஏன்னா அதுல கரெக்டா இருக்கணும்ல, வாய்க்கையே சொன்னியடா நீ முடிச்சியா யாரும் கேட்டுற கூடாது. ஏன்னா அதுக்காக தான். ஆமா, எனக்கு எதிரியே எங்க சுந்தரி அம்மா தான். இந்த கவிதை வடிவமானது முதல் 2 அடிகளில் ஒரு காட்சியையும், அடுத்த 2 அடிகளில் அதன் நீட்சியையும் அல்லது அதன் முடிவையும் சொல்லும்படியாக அமைய வேண்டும். இந்த கவிதைகள் சோர்விலாள் பெண். இந்த சோர்விலாள் பெண் என்ற தலைப்பை நீங்க பார்க்கணும். வள்ளுவம் பெண்ணுக்கு செய்த ஒரு அற்புதம். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று எழுதுவார். 56வது குறள். The women is indefatigable strength.
ஒரு இம்ப்ரெக்னபிள் ஸ்ட்ரென்த். அதை தான் இவங்களும் சொல்ல வராங்க. ஆனா அது சம்பந்தமா நிறைய முதல் இதுவே பார்த்தீங்கன்னா, இந்த கற்றவினால் பையனுக்கு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஆண்டவனின் அடி பணிந்து வணங்காதவர் 1000 படிச்சிருந்தும் பயனும் இல்லையே என்று ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. ரொம்ப அருமையான இந்த அன்பு மரணம் உடைத்தாய் 45 விட்டுட்டு இனி இதை போடலாம் இந்த கல்யாண காட்டுல. ஏன்னா ரொம்ப கரெக்டா இருக்கு பாருங்க. அறமென்ற இல்லறத்தில் பழியேதும் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கையை நன்மையை தருவதாம். ரொம்ப அதாவது ரொம்ப எளிமைப்படுத்தி பேசுறதுதான் நல்லது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், புரியாத தமிழ்ல எவனுக்குமே புரியக்கூடாது. ஆஹா என்னமா பேசினாருன்னு அனுமால் இன்னும் அதான் ஒன்னும் புரியலப்பா ஆனா நல்லா பேசினாருப்பா சென்னை தமிழ்ல. அந்த மாதிரி அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இங்கிலீஷ்ல பேசினா கூட யாருக்கும் புரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மொழியில பேசிட்டு ஆஹா என்னமா பேசினார் அப்படிதான். ஆனா இவங்க அப்படி இல்லை. ரொம்ப அமெரிக்கால இருந்து இன்னும் கூட இந்த தமிழ் எப்படி இவங்க எழுதுறாங்க, அழகா கொண்டு வராங்க. அதுதான் நம்ம பாராட்டணும். இவங்க பாராட்டணும்னா இவங்க தனிப்பட்டதை பாராட்டாதீங்க. இந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களையே சொல்லுங்கள் போதும். ஆனந்தியை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்றால் இப்ப வள்ளுவரை பாராட்டணும்னா திருக்குறளை பேசினா போதும். வள்ளுவர் எங்க பிறந்தாரு, வாசகி இருந்தாங்களா பேச வேண்டாம் இல்லையா? இவங்களை பாராட்டினாலே போதும். அதுவே நமக்கு மிகச்சிறந்த ஒரு பரிசாக அமையும். அடுத்தது பாருங்க, நல்லறங்கள் காக்காமல் அல்லதே செய்தாலும் நாக்கூசும் அவதூறு பேசாதல் நல்லறம். அதாவது அரங்கூரான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. 5 நிமிஷத்துல முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஒன்னே எடுத்தாவது அழகா சொல்லலாமே நான் நினைக்கிறேன். அதனால நிறைய எடுக்க விரும்பல. பாருங்க, நுண்ணிய நூல்வர கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அறிவார்ந்த பல நூல்கள் 1000 கற்றாலும் ஊழுக்குத்தான் தக்கதான அறிவே மிஞ்சுமா. இன்னைக்கு நிறைய பேரு நிறைய படிச்சிருக்காரு, இவரா இப்படி பேசினாரு, இவரா இப்படி நடந்துகிட்டாருன்னு நம்ம சொல்லுவோம். படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மதமே கிடையாது. அறிவு வேறு, படிப்பு வேறு. நீ ஒரு பெரிய பதவியில இருக்கலாம், மிகச்சிறந்த கவிஞனா இருக்கலாம், மிகச்சிறந்த ஊரே போற்றும் வித்தகனா இருக்கலாம். நுண்ணிய நூல்வல கற்பினும் மற்றும் உண்மை அறிவே மிகும். இதே இன்னொரு இடத்துலயும் சொல்வார். அதனால வாழ்க்கை என்பது கற்றலில் மட்டுமல்ல செயல்படுத்துதலிலே இருக்கிறது. நம்முடைய அமெரிக்கன் ஆனந்தி அவர்கள், மிச்சிகன் ஆனந்தி அவர்கள் வெறும் நூல்களை எழுதுபவர் மட்டுமல்ல, சொன்ன மாதிரி திட்டமிட்டு இத்தகைய ஒரு அருமையான ஒரு பணியை செய்திருக்கிறார். சொன்ன மாதிரி 10 மணிக்கு வரணும், எனக்கு எங்க போனாலும் நேரத்துக்கு போகணும், இல்லை அந்த இடத்துக்கே போகக்கூடாது. இது அந்த அவையை மதிக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பதை நான் அறிவேன். நான் எங்க நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே திருவிக்கா நிகழ்ச்சிகளை 10 மணின்னா 10 மணி 2 பேர் இருந்தாலும் ஆரம்பிச்சிருவேன். கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு வேண்டியது இந்த நேரம். ஏன்னா வள்ளுவம் நமக்கு சொன்னது. நம்ம இன்னைக்கு ஐயா கூட சொன்னாரு, இந்தின்னு சொல்ல பயமா இருக்குன்னு. பயப்படணும், ஏன்னா அது நம்மளை சாப்பிட்றோம். தமிழ் என்று சொல்வதற்கே நாம் உணர்ச்சி கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை வாழ வைக்கும். ஒரு மொழி கற்றாலும் அதை முழுமையாக கற்க வேண்டும். தமிழை கற்றவன் பல மொழிகளையும் அழகாக பேசலாம். இப்ப ஹிந்தி அவங்க படிச்சிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஹிந்தி இல்லாம இன்னும் 20 மொழி படிப்பாங்க. ஏன்னா தமிழை தெளிவா படிக்கும். தமிழை தெளிவாக படித்தவர்கள் பல மொழிகளை படிக்க முடியும் என்பதற்கு அவர்கள் சான்று, பலரும் சான்று. 11:56 நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்த புத்தகம் ஒற்றை மரக்காகம். இந்த பேர் நான் சொன்ன ஆனந்தி அவங்க கிட்ட இதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ பண்ணுது. ஒரு மரம் ஒற்றையா நிக்கிறது நம்ம இயற்கைக்கு பண்ண துரோகம் இல்லையா? அது என்னவோ பண்ணுது என்ன அந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இப்பொழுது அந்த நூல் அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் முதல் ஹைக்கூ நூல் என்ற பெருமையை பெறுகிறது. இதுக்கு நீங்க கை தட்டணும். எங்க இருந்து எங்க போய் ஒரு பெண் சாதிக்கிறாங்க பாருங்க, அதுதான். இப்போது இந்த நூலை வெளியிடுபவர் எழுத்தாளர் கன்னிக்கோயில் ராஜா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இந்த சூரியனுடைய அணு படாம இருக்கிறதுக்காக இங்க எல்லாருமே குளுமையா பேசிட்டு இருக்காங்க. மன மகிழ்ச்சியா இருக்குது, கேட்கறதுக்கு மன மகிழ்ச்சியா இருக்குது. 2 விஷயத்துக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம். ஒண்ணு, இந்த அறை குளிரூட்டப்பட்ட அறை.
இந்த மனம் குளிரூட்டப்பட்ட மனம். நான் என்ன சொல்றேன்னா, 11 நூல் எழுதிட்டாங்க, 20 நூல் எழுதிட்டாங்க, பெருமையா இருக்கு, எல்லாம் சரிதான். எங்க இருந்து இந்த விதை வந்தது? அந்த விதைகள் வந்து அங்க உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் எழுந்தீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அவருடைய பெற்றோருக்கு தான் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். உங்களுடைய கரவழி தான் அவங்களை வந்து மகிழ்ச்சி விட்டுரும் நான் நினைக்கிறேன். இந்த ஒற்றை மர காகம் அப்படின்ற இந்த நூலுடைய அட்டைப்படுத்த நெல்லை அன்புடன் ஆனந்தி அவங்களுடைய மகள் வரைஞ்ச ஓவியம் இந்த அட்டைப்படுத்த அலங்கரிக்குது. ஆனா இதுல எழுதுனதுலாம் அவங்க தான், இதுல எழுதியிருக்கிறதுல அவங்களுடைய எழுத்துக்கள் தான். இந்த நூலை நான் வடிவமைத்திருக்கிறேன், நூலினை பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த நூல்கள்ல என்ன சிறப்பு அப்படின்னா, நமக்கு என்ன தோணுதோ, இப்ப நம்ம ஒன்று செய்யணும்னு தோன்றத ஒருத்தவங்க ஓவியமா வரைகிறாங்க, ஒருத்தர் கவிதையா பண்றாங்க. ஆனா இந்த கவிதைகள் என்ன செய்யும் அப்படின்னா, இதை படிக்கிற நமக்கு அடடே இந்த காட்சியை நானும் தானே பார்த்திருக்கேன், என்னால மட்டும் ஏன் எழுத முடியல, இவங்களால எப்படி எழுத முடியுது அப்படின்னு யோசிக்க தோணுச்சுனாலே அந்த கவிதை சிறப்பான கவிதையா நான் கருதுறேன். அந்த விதத்துல ஒற்றை மரக்காகம் அவங்க சொன்னாங்க. இப்ப கூட இந்த தலைப்பு எதுவும் என்ன செய்யுதுன்னாங்க, இந்த பூமியின் கடைசி மழை துளியை ருசிக்கக்கூடிய மனிதன் இருப்பானா சந்தேகம்தான். ஆனா பறவைகள் இருக்கும், மரங்களும் இருக்கும், மனிதர்கள் தான் இருக்க மாட்டாங்க. இந்த காகத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அதிகமான மரம் நடு விழாவை தான் நம்ம பார்த்திருப்போம் ஆண்டுதோறும். அமைச்சர் மரம் நட்டாரு, பள்ளியில கல்லூரியில மாணவர்கள் மரம் நட்டாங்க, சமூக ஆர்வலர்கள்லாம் மரம் நட்டாங்கன்றாங்க. எந்த ஒரு மரம் நடுதலையும் தாண்டி இந்த காகங்கள் செய்யக்கூடிய வேப்ப மரங்கள், அது அதிகமா நடக்கூடிய பறவையாக இந்த காகம் இருக்குது. காகம் என்பது கருப்பு அப்படின்றது மட்டும்தான் நமக்கு வெறுப்பா இருக்கு. மற்றபடி காகங்கள் தான் இந்தியாவின் தேசிய பறவையே ஆயிருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். இதை சமூக ஆர்வலர்கள் ஒத்துப்பாங்க. ஏன்னா மயில் வந்து தன்னுடைய விதை மூலமா மரம் நடுதான்னு எனக்கு தெரியாது. ஆனா காகங்கள் தன்னுடைய எச்சத்தின் மூலமாக அதிகப்படியான மரங்களை நட்டிருக்கு. இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. என்னதான் இந்த காகங்கள் வந்து ஹைக்கூவின் குறியீடு. ஹைக்கூ கவிதைகள் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு நமக்கு. ஆனாலும் கூட தமிழ் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். அப்படி பார்த்தா ஹைக்கூல 4 பேர் தான் முக்கியமானவர்கள், பாஷோ, பூஷன், இஷா, ஷிகி. இதுல பாஷோ வந்து தன்னுடைய பயணத்துல அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கவிதையா மாத்தி அதுதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நம்ம பரவிட்டு இருக்கோம். தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் மகாகவி பாரதியார். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த ஹைக்கூ கவிதைகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடத்துல பெண்கள் இருக்கிறாங்க. அது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியானது. பெண்கள் கவிதை எழுதுறதுக்கும் ஆண்கள் கவிதை எழுதுறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. நாம வந்து வர்ணனை என்று சொல்லக்கூடிய அளவுல தான் ஆண்கள் அதிகமா எழுதுறோம். ஆனா பெண்கள் வந்து ஆழம், அகலம், தன்னுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடியது, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நம்ம ஆட்கள் யாராவது என்ன செய்வாங்கன்னா, நமக்கு நடந்ததை என்னோட நண்பனுக்கு நடந்ததா சொல்லுவோம். ஆனா பெண்கள் தனக்கு நடந்ததை எனக்கு தான் நடந்தது, இதுல இருந்து நான் என்ன விடுபட போறேன் அப்படின்றத தெளிவா எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். அந்த விதத்துல நெல்லை அன்புடன் ஆனந்தியோடைய இந்த நூல்கள் இருக்கக்கூடிய கவிதையில் நான் பாக்குறேன். இன்னொன்னு என்னன்னா, இந்த புத்தகத்தை பத்தி நான் பேசணுமான்றது எனக்கு சந்தேகம் தான். என்ன காரணம்னா, நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்க ஒரு உருவம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துது இல்லையா? இது வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரிச்சு மேய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி மேய்ஞ்சி உங்க முன்னாடி ஒரு சட்டையோட நிக்கிறேன், அவ்வளவுதான். இந்த புத்தகத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத, இது ஏன் இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணலாம்ல, இதே பண்ணீங்க, லெப்ட் ஹேண்ட் சைட்ல படமே பாருங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல வந்துருக்கு பாருங்க. இப்படியான அனுபவத்தை தான் அந்த புத்தகம் எனக்கு கொடுத்துருக்கு. அதெல்லாம் தாண்டி ஏன்னா நம்ம எல்லாருமே சரி, ஒரு பில்டிங்கை பார்க்கும்போது முதல்ல வரும் தரையை தான் பார்க்கறோம். அது கட்டுமான பணியை நம்ம வந்து பார்க்கவே மாட்டோம். ஏன்னா கட்டுமான பணியை பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, இதை இடது பக்கம் வைக்கிறது பதிலாக வலது பக்கம் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் அவங்களுக்கு வந்து முதல்ல சாரம் போட்டு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பச்சை துணியை போட்டு மூடிடுவாங்க. அதை மூடுறதுக்கான முக்கியமான காரணமே வெளியாட்கள் வந்து சொல்லக்கூடாதுதான். அந்த மாதிரி இந்த வெளியாட்களே சொல்லலை, எழுதினவங்களே சொல்லி இதை இங்கே மாற்றுங்க, இதை இங்கே மாத்துங்க, இப்படி வச்சா நல்லா இருக்குமே, இது கொஞ்சம் இந்த கலர் மட்டும், இந்த புகைப்படம் நான் ஒண்ணு வைப்பேன், உங்களுக்கு பிடிச்ச படம் வைக்கணும்னு சொல்லிடுவாங்க. முதல்ல நம்ம ஒரு படம் வச்சோன்னே, ஏங்க இன்னும் நீளம் இருக்குல்ல, அதுக்கு நீல கலர் சட்டை வைக்கிறீங்க, வேற வைக்க வேண்டியது தானே, என்னடா சரி நீ தான் சொன்னீங்க முதல்ல எனக்கு பிடிச்ச படம் வைங்கன்னு. சரி ஓகே, உங்களுக்கு வேண்டாம், அவன் பச்சை வைப்பானா, பச்சை வந்து நீளத்துக்கு எடுப்படாருங்க. நீங்க இன்னொன்னு கொடுத்தல, இன்னொன்னுதான் என்னது, அவங்க 50 கொடுத்துட்டாங்க,
இன்னொன்னு என்னதுன்னு எனக்கு தெரியாது. சரி நானே பார்ப்பேன், இந்த முகம் கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்கு. ஹலோ, காகன்னு போட்டீங்க, அது கருப்பு தாங்க, கருப்பான சட்டியில வச்சிருக்கீங்க, என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா, அதை வைக்க தயாரா இருக்கிறோம். அதை சொல்லவே மாட்டீங்க கடைசி வரைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகத்துக்கும் எல்லாரும் சொல்றாங்க 11 புத்தகம் வெளியிட்டாங்க, 11 புத்தகம் வெளியிட்டாங்க. இந்த 11 புத்தகத்தை வடிவமைச்சு பற்றி சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு வடிவம் இருக்கு. சரியா? அதனால இந்த தொகுப்புல என்ன ஒரு மகிழ்ச்சி, நம்ம எல்லாத்தையும் தாண்டி ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு படைப்பாளர் எழுதுற படைப்பை முதல்ல வடிவமைப்பாளர் வந்து படிக்கிறாங்க இல்லையா, அவங்க கவிஞரா இருந்தா பேறு பெற்றவர்கள். அந்த விதத்துல நான் பேறு பெற்றவனா இருக்கிறேன். இவங்களுடைய படைப்பை முதல்ல நான் படிக்கிறேன். இன்னொரு நல்ல விஷயம் அவங்க கிட்ட சொல்லணும், இந்த படைப்புல அவங்க ஒண்ணு எழுதுறாங்க, அப்ப நம்ம சொல்லுவோம் இல்லைங்க இந்த இடத்துல வந்து ஈரம் அது வேண்டாம், அந்த சொல்லு வேண்டாம்னா எதுக்காக வேண்டாம்னு சொல்றீங்க, அதுக்கான காரணத்தை சொன்னா உடனே மாத்திக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறாங்க. கவிகள் எப்படி செய்ய மாட்டாங்க, நான் எழுதுந்து நீங்க எப்படி மாத்தலாம் அப்படிதான் சண்டை போடுவாங்க. அந்த விதத்துல ஆனந்தி அவர்கள் ஒருவேளை இந்த இடத்துல அவங்க சரணாகதி ஆயிட்டாங்கன்னு தெரியாது, இல்ல ஒருவேளை என்ன பெரிய ஆள் நினைச்சிட்டாங்கன்னு தெரியாது. இங்க யாருமே பெரிய ஆட்கள் கிடையாது. நீங்க ஒரு கவிதை எழுதுறீங்கன்னா நீங்கள் மாணவர்கள் தான், இன்னைக்குமே நீங்க மாணவர்கள் தான். நீங்க வந்து யாருக்கிட்ட வந்து உங்களுடைய தேர்வை கொடுக்கணும்னா படிப்பாளிகிட்ட, வாசிக்கிறவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க உங்களுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கான தேர்வு. அப்படிதான் நான் ஒவ்வொரு புத்தகத்தையும் பாக்குறேன், அவங்களும் அது மாதிரிதான் பாக்குறாங்க. அதனாலதான் அவங்களால வந்து புத்தகத்தை எழுத முடியுது. ஈகோ என்று சொல்லக்கூடியதை நம்ம விட்டுட்டாலே சிறந்த படைப்பாளி ஆயிடலாம். அந்த விதத்துல இந்த 11 புத்தகம் மட்டும் இல்லாமல் அவங்க எழுதியிருக்கிற 20 புத்தகம், இதை தாண்டி ஒரு சொல்லுவாங்கல்ல தானா சூனி வச்சு பொண்ணு தொகுப்பு நூல் ஒண்ணு இருக்கு. ஆமா, சேர்ந்து செய்யலாம் சொல்றோம்னா என்னோடது, துவைச்சி காய போட்டு பளிச்சுன்னு கொடுக்க வேண்டிய வேலை அவங்களோடது. இந்த கவிதையில ஒண்ணே ஒன்று மட்டும் நான் சொல்றேன். இது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க காட்சி. நீங்க வந்து ஒரு கவிதையை சொல்லும்போது கைத்தட்டல் வாங்காது, இந்த கவிதைகள்லாம் காட்சிப்படுத்தலாம். இப்போ என்னோட ஒரு குழந்தை வந்து நம்ம வீட்டுல சொல்லுது, அம்மா நான் இன்னைக்கு ஓடுனேன், நான் ஓடும்போது எனக்கு வந்து செகண்ட் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த தந்தை என்ன சொல்லணும்னா, பரவாயில்லையா 2வது வந்துட்டியா அப்படின்னு. அதை விட்டுட்டு ஏன் முதல் வரல அப்படின்னு போட்டு அடிக்கும் போது அந்த குழந்தையுடைய எல்லா செயல்பாடும் வீணா போயிடும். அடுத்தது அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லாது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த தொகுப்புல இங்க ஓவிய கவிஞர் அமுதபாரதி வந்திருக்கணும், அவரால் வர முடியல. ஆனா அவருடைய சிறப்பான ஒரு அணிந்துரைதல் புத்தகத்துல இருக்கு. ஏன் அவரோட சிறப்பான அணிந்துரைன்னா, ஓவிய கவிஞர் அமுதபாரதி தான் ஹைக்கூ கவிதைகள்ல புத்தகமா முதல்ல போட்டுவார். 1984 புள்ளிப்பூக்கள் என்ற புத்தகத்தை போட்டது. அவரோட கவிதையும் என்னோட ஒரு கவிதையும், அதாவது இவங்களோட கவிதையை அவரோட பார்வை என்னோட பார்வை. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த கவிதை வந்து ஒன்ன சிறப்புன்னா, எல்லாம் இழந்த போதும் தோல்வதில்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு காட்சி நமக்கு தோணும். ஏன்னா ஒருத்தன் வந்து பர்ச தொலைச்சிருக்கலாம், இல்ல போர்ல வந்து அவனுடைய எல்லாம் போயிருக்கலாம் அப்படின்னு யோசிக்க தோணும். ஒவ்வொரு காட்சி தோணும். எல்லாம் இழந்த போதும் தோல்வதில்லை இலையுதிர்கால மரம். நம்ம எல்லாரோட வாழ்க்கை அப்படித்தான். சொல்ல போனா 1லிருந்து 10 வரைக்கும் கொண்டாட்டம், 11லிருந்து 31 வரைக்கும் திண்டாட்டம். அந்த மாதிரிதான் வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனாலும் கூட மகிழ்ச்சியா தான் இருக்கிறோம். ஒருவனுக்கு ஒருத்தி, இருமொழி கொள்கை, இப்படியான சில விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்குது. அந்த விதத்துல நான் தேடின ஒரு பாடல், ஒரு கவிதை என்னன்னா, புத்தர் வந்து திரும்ப திரும்ப இந்த ஹைக்கூல வருவார். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கலாம், யாரெல்லாம் எதெல்லாம் வேணான்னு சொல்றோனோ அவனை தான் நம்ம பிடிச்சு வச்சுப்போம். புத்தன் வந்து ஆசைப்படாதுன்னு சொன்னான், ஆனா விதவிதமான புத்தர் பொம்மையும் வாங்கி வைக்க ஆசைப்படுறோம். நம்ம இங்க ஒரு கவிதை, மரம் தேடிய குருவி. ஒரு குருவி மரம் தேடுதுன்னா அப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு தானே அர்த்தம் இல்லையா? நம்ம போனவொன்னே ஒரு கடையில் எதுனா கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பொருளாதாரம் இருந்தா சிக்கலே கிடையாது, கடையில எல்லா பொருளும் இருந்தாலும் சிக்கல் கிடையாது. அது மாதிரி மரம் தேடிய குருவி வீடமைத்தது. மரம் தேடிய குருவி வீடு. அப்ப ஒண்ணு நமக்கு புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சுது? மரம் தேடிய குருவி வீடமைத்தது. என்ன புரிஞ்சுது? ஏதோ ஒரு மரத்தை பார்த்துச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவங்க என்ன எழுதுறாங்கன்னா, அதை சொல்லுவாங்கல்ல, ஓடிட்டனே அப்படின்னு வடிவில் திரும்ப வருவாங்க. அது மாதிரி இங்க வந்து மரம் தேடிய குருவி வீடமைத்தது கரங்களில். யாரோட கரம் பாத்தீங்கன்னா, புத்தர் கரங்களில். சிலையா இருக்கும், அது கொஞ்சம் ஆழமா இருந்திருக்கலாம், அது இடத்துல குருவியை வீடமைக்குது அப்படின்ற ஒரு கவிதையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்னும் அவங்க என்ன அடிச்சு துவைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சி. நன்றி. அடுத்ததாக திருப்பாவை தன்முனை. ஆண்டாள் எழுதிய திருப்பாவையின் சிறப்பை தன்முனை கவிதை வடிவில் எழுதியிருக்கார் ஆனந்தி.
இதை வெளியிட்டு வழங்குபவர் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர்களுக்கும் அவையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்களுக்கும் ஒரு சேர வணங்கி, கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை அமெரிக்காவில் வாழ்ந்தும் தமிழை அன்றாடம் தனது வாழ்வியலோடு இணைத்து கொண்டிருக்கின்ற ஆனந்திக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரு நூல் எழுதுவது என்பதையே எங்கள் பணியாக கொண்டாலும் கூட ஆண்டுக்கு ஒரு நூல் கொண்டு வருவதே பெரிய பாடு. எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் அது நல்லாவே தெரியும். ஆனால் 11 நூல்கள் இந்த மேடையிலே வந்து அமர்வதோ, இந்த ஒரு நூல் வெளியிடுவதற்கு நம்ம அந்த காட்சியில இருக்கோம் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில வந்திருக்க படைப்பாளர்கள் அல்லது ஆளுமைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால், 11 நூல்களையும் வெளியிடுவதில் நாங்க எல்லாருமே இணைந்திருக்கோம் என்பது ஒரு பெரிய சந்தோஷம். இது எங்கேயுமே கிடைக்காத விஷயம், இதுவரைக்கும் நம்ம பார்க்காத விஷயம் கூட சொல்லலாம். 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வாருக்கு மகளான கோதை என்கிற ஆண்டாள் பாடிய பாடல்களை திருப்பாவை என்று அழைக்கப்படுகிறது. 30 பாடல்களை கொண்ட திருப்பாவை ஆண்டாள் வழங்கிய அமுதம் என்றே போற்றப்படுகிறது. தமிழில் உள்ள ழா என்கிற சிறப்பு சொல் வேறு எந்த மொழியிலும் உலகத்திலே இல்லை. இந்த ழா என்கிற சிறப்பு சொல் தமிழ் இலக்கியத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரே இலக்கியம் என்றால் அது திருப்பாவை. அதனால்தான் கண்ணதாசன் அண்ணனூர் கோயில் திரைப்படத்தில் எழுதும்போது கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்ற ஒரு வரியையும் பயன்படுத்தியிருப்பார். அது வெறும் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்கிற வார்த்தை மட்டுமல்ல, அந்த ழா என்கிற சொற்களையும் அவள் தான் ஆண்டாள் என்கிற ஸ்லேடையில் தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திருப்பாவை திருவம்பாவை ஆகிய தந்த தாக்கத்தில் உருவானதுதான் கண்ணதாசனுடைய தைப்பாவை. மார்கழிக்கு பெண்ணாக மாசிக்கு தாயாக பேர் கொழிக்க வந்த பெட்டகமே என்று தைமகளை வரவேற்கிறார் கவியரசர். நெல்லை அன்புடன் ஆனந்தியின் திருப்பாவை தன்முனை கவிதை நூல் புதிய பார்வை என்றே சொல்லலாம். ஆண்டாளின் பாசுரங்களை நன்கு படித்து உணர்ந்து தன்முனை கவிதையின் இலக்கணத்தோடு தன் பார்வையில் திருப்பாவை ஒன்றை படைத்துள்ளார் இப்பாவை. இந்நூலுக்கு வடிவம் தந்திருக்கும் பதிப்பாசிரியர் கன்னிக்கோயில் ராஜா தனது அணிந்துரையில் குறிப்பிட்டதை போல, வலியன் என்ற வார்த்தைக்கு உள்ள வரலாறு நம் விழி இமைகளை விரிய வைக்கிறது. இந்த வலியன் என்பது என்ன அப்படின்னு பொதுவா நம்ம வாழ்க்கையில் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு சொல் அல்ல. அது ராஜபக்ஷி என்று அதுக்கு ஒரு விளக்கம். அந்த விளக்கத்தை எங்க இருந்தாலும் எடுத்திருக்காங்க, அது எந்தெந்த இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, அந்த வலி என்ற ஒரு வார்த்தை மூலமாக எவ்வளவு விஷயங்கள் பின்னாடி அடங்கியிருக்கு என்பதை தனது அணிந்துரையில முழு விளக்கமாக கொடுத்தது மூலமாக எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அந்த செய்தியை தந்ததற்காக கன்னிக்கோயில் ராஜா அவர்களுக்கு பாராட்டுகிறோம். முதல் பாடலில் கண்ணனின் திருப்புகழை கண்ணியர் நாம் பாடுவோம், அவன் புகழ் பாடினால் அகிலமே நம்மை வாழ்த்தும் என்று நூலாசிரியரின் வரி அவருக்கே பொருந்துகிறது. ஆம், இந்நூல் வாயிலாக கண்ணன் அருள் அவருக்கு சேர்கிறது. ஆயர்குல பெண்களின் தயிர் கடையும் ஓசை, அச்சுத்தாளி ஆமைத்தாளி அழகாய் உரசும் ஓசை என்னும் இவர் வரிகள் பொங்கல் வைக்கும் நாளில் விடிய விடிய அறுவடை நடந்து வேளாண்குடி பெருமக்களின் வீடுகள் பரபரப்பாக இயங்குகின்றன. காளை மாடுகள் இழுத்து வரும் வண்டிகளிலிருந்து நெல் மூட்டைகள் இறக்கப்படுகின்றன. நெல்மணிகள் களஞ்சியங்களில் கொட்டப்படுகின்றன. வலைக்கரங்கள் சலசலக்க பெண்கள் படையிலிட தயாராக வாழை இலைகளை விரித்து வைக்கிறார்கள். இன்னொரு புறம் தாழை மடல்களையும் பின்னுகிறார்கள். விடிந்த பிறகு தயிர் கடைய முடியாதாகையால் கதிர் கிளம்பும் முன்னே தயிர் கடைகிறார்கள். அதன் பிறகு சேவல் கூவுகிறது. இதை கண்ணதாசன் ரொம்ப அழகா இந்த நிறைய பேர் நமக்கு தமிழ்ல ஆற்றல் பெற்ற பெருமக்கள் இந்த கவிதையை பார்த்து படிக்காமல் என்னை போல சொன்னால் அது மிக மிக அழகா இருக்கும். பாத்தீங்கன்னா, காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியற்கை வளையோசை, தாழை மடலோசை, தாயர் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குழவியர் வாய் தேனோசை, ஆழி அலையோசை, அத்தனையும் மங்களமாய் வாழிய பண்பாடும் மாயமொழி கேட்டிலையோ என்று கண்ணதாசன் தைப்பாவைகளை சொல்கின்ற வரியை இவர் சொல்கின்ற அந்த 4 வரிகள் எனக்கு நினைவூட்டின. கடல் தாண்டி சென்ற போதும் கன்னி தமிழோடு அனுதினம் ஒன்றி இருக்கும் இவர் மனம்
பற்பல தளங்களில் இவரின் பயணங்கள் அறிந்திடும் எவரும் வியத்தல் நிச்சயம். இத்தனைக்கும் இவருக்கு நேரம் எங்கே கிட்டுகிறது என்கிற வினா இயல்பாய் எழும் ஒன்று. நூலின் பிற்பகுதியில் நூலாசிரியரை பற்றிய பட்டியல் ஒன்று இருக்கிறது. அதை படித்து பார்க்கும் போதே நமக்கு இவருடைய அத்தனை திறமைகளும் மொத்தமாய் காட்சியளிக்கின்றன. அலுவல் பணியையும் தாண்டி இல்வாழ்க்கையும் தாண்டி அழகு தமிழோடு பீடு நடை போடுகின்ற அழகை சொல்லி மாளாது என்பேன். ஆண்டுக்கு ஒரு முறை நூல் வெளியிடுவேன் என்று சொல்லும் அயலகம் வாழும் தமிழர்களை கண்டிருக்கிறேன். ஆனால் அதை காட்டிலும் ஆண்டுக்கு 3-4 நூல்களா என்று வியந்த போது 11 நூல்களை இன்று அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு துணை நிற்கிறார் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள். எல்லா பதிப்பும் எழுத்தில் வருவதில்லை என்கிற வழக்கமான கருத்தை உடைத்திடும் ஆனந்தியை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். என்ன தலைப்பில் எழுத வேண்டும் என்று அவர் எண்ணிவிட்டால் போதும். அந்த எண்ணுவதற்குத்தான் நேரமாகுமே தவிர எழுதுவதற்கு நேரம் ஆகாது என்று கருதுகிறேன். அப்படி அற்புதமான கருத்துக்களை, படைப்புகளை தொடர்ந்து, அதாவது திருக்குறளை பத்தி எழுதியிருக்காரான்னு பார்த்தா எழுதியிருக்கார். இப்ப நம்ம சொன்ன திருப்பாவை பத்தி எழுதியிருக்காரான்னு கேட்டா எழுதியிருக்கார். ஒரு ராமாயணத்தை பத்தி எழுதணும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அடுத்த ஆண்டு இந்த ராமாயணம் நிச்சயமாக அரங்கேறும் என்று நினைக்கலாம். அப்படி எதை பார்த்தாலும் தன்னுடைய கோணத்தில் தன்முனை கவிதைகளாகவோ இல்லை கவிதைகளாகவோ இப்படி பல வடிவப்படுத்துகின்ற திறமை இருக்கு. என்னெல்லாம் கேட்டாக்க என்னால முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன். எப்படி அந்த பார்வை படுகிறது, இந்த இலக்கணத்துக்குள் வடிவமைக்க முடிகிறது என்றால் அது தனி திறமை இருக்கிறது. அந்த திறமையை தான் நாம் கண்கூடா காண்போம். இப்படிப்பட்ட நல்ல வல்லுநரை நண்பராக பெற்றதற்கும் இவர் மூலமாக திரைக்காவியங்கள் திறனாய்வு என்கிற ஒரு தொடர் நிகழ்ச்சியை 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் என்பதும் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பேரு பாக்கியம். அதற்காக அவரை வாழ்த்தி வரவேற்று நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.